ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரியின் 50 விழாவின் 3ஆம் நாளுங்க. ஆமாங்க, நம்ம கல்லூரி ஆண்டு விழா. இந்த நிகழ்ச்சி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கப்பட்டு அந்தகாரத்தை அகற்றும் ஒளி, அறிவின் ஒளிக்கதிர் பரப்பும் பகடு என்று குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு பின்னர் முனைவர் சரவணகாந்தி அவர்களால் வரவேற்புரை வழங்கப்பட்டு நம் கல்லூரி முதல்வரால் ஆண்டறிக்கை வெளியிடப்பட்டு நம் சிறப்பு விருந்தினர் கௌரவிக்கப்பட்டு சிறப்பு விருந்தினர் ரவீந்திரன் அவர்கள் மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றியதோடு மட்டுமல்லாமல் மாணவிகள் துறை வாரியாக கௌரவிக்கப்பட்டு துறை தலைவர்களும் கௌரவிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஓய்வு பெறும் ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் என்று தான் கூற வேண்டுங்க. பின்னர் நம் கல்லூரி பேரவைத் தலைவியால் நன்றியறையும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுல. இதில் சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னவென்றால் நீங்களே பாருங்க. மேலூர் வாயில் மருதுபாண்டியர் படை, மணலூர் வாயில் குயிலிப் படை, கோவில் வாயில் தொடங்குங்கள் போரை, வெற்றிவேல் வீரவேல். இது நம்ம நுண்கலை மன்றத்தால் வழங்கப்பட்ட கலை நிகழ்ச்சிங்க. இந்த கலை நிகழ்ச்சியில நம் மாணவிகள் தத்துரூபமான நடிப்பு, கலை மட்டுமல்ல ஒவ்வொரு மாணவிக்கும் தங்களுக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள கதாபாத்திரங்களுடன் தன்னை இணைத்து செயல்பட்டதுதான் என்று கூற வேண்டும். அங்கிருக்கும் அனைவரையும் அதே கதாபாத்திரத்துடன் இணைத்து ஒவ்வொரு மாணவிகளின் உடலும் உள்ளமும் மெய் செலுத்தித்தான் காணப்பட்டது இந்த கலை நிகழ்ச்சி என்று தான் கூற வேண்டும். குறிப்பாக இந்த கலை நிகழ்ச்சியில் பெண்களின் வீரமும் சுட்டிக்காட்டப்பட்டதுதான் இன்னும் சிறப்பு என்று தான் கூற வேண்டும். இந்த கலை நிகழ்ச்சி ஒவ்வொரு மாணவிகளின் வாழ்விலும் எடுத்துக்காட்டப்படும் என்பதற்காகவே திரையிட்டது போல் தெரிந்தது. அவ்வளவு தத்ரூபமாக என்று தான் கூற வேண்டும் நம் நுண்கலை மன்றத்தின் கலை நிகழ்ச்சி. இறுதியாக கல்லூரி அறிவின் குடிலம் ஒன்று கலந்து பயிலும் சந்தோஷம் என்று கல்லூரி ஆண்டு விழா நாட்டுப்பண்ணுடன் நிறைவடைந்தது.